டெய்லர் சித்ரா. இப்போ வர எம்ப்ராய்டரி ப்ளவுஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் டிசைன் மாதிரி இந்த ரவுண்டாக வளைவாக வச்சு வரும். ஸோ அதில் வந்து எப்படி லைனிங் வச்சு தைக்கலாம் அப்படின்னா, நார்மலாக இப்படி லைனிங் வச்சு நம்ம தைச்சிட்டோம்னா இந்த லைனிங் துணி வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த டிசைன் மட்டும் நமக்கு வெளியில் கைக்கிட்ட தெரிஞ்சால் தான் அழகாக இருக்கும் ஸ்லீவ் போடும்போது. ஸோ இது எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தையல் போட்டுக்கலாங்க இந்த லைனிங் கிளாத்தில். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்குற விக்னஸ் எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். என்னால் முடிஞ்சது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். பாருங்கள், இப்போ தைச்சோம் இல்லையா, தைச்சதுடைய அந்த பின்பக்கம், அதாவது லைனிங்கோட கெட்ட பக்கமும் நல்ல துணியோட கெட்ட பக்கமும் வச்சு அந்த வளைவு இருக்கு இல்லையா, அந்த டிசைன் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி கார்னரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் தெரியுதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சுற்றி வர ஸ்லீவோட இது வந்து நம்ம அடிச்சுக்கலாம், தைச்சிக்கலாங்க. இவ்வளோ தான். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ஒரு தையல் போட்டு நீட்டாக இருக்கும் உங்களுக்கு.